ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப முக்கியமான நியூஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணி போனவங்க, போக போகிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான நியூஸ். ஓகேங்களா? என்னென்னா, ஓய்வூதிய திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஓய்வூதிய திட்டம் வந்து எப்போ ஸ்டாப் பண்ணாங்க? ஓகேங்களா? அதுலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இது எப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஸ்டாப் பண்ணது வந்து 2003 தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா பீரியடில் தான் இதை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸ்டாப் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கெல்லாம் அன்னைக்கு சம்பளம் வாங்கும்போது 10% பிடிச்சி அதை பிடிச்சபடி வச்சுருவாங்க. அவங்க ரிட்டர்மெண்ட் ஆகும்போது ஒரு சிங்கிள் பேமெண்ட்டாக பிடிச்ச அமௌண்ட்டை சிங்கிள் பேமெண்ட்டாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதாவது நடைமுறையாக வந்துட்டு இருந்துச்சு. இது பல நாள் கோரிக்கையாக இருந்திருக்கு. வந்து பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கோரிக்கையாக இருந்துட்டு கொண்டு வராமல் விட்டுட்டாங்க. இப்போ 2021 டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் கண்டிப்பாக பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோன்ட்டு தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்க வந்து அதை நிறைவேற்றாமல் தள்ளி போட்டே இருந்தாங்க. அதுக்காக 2024 ஒரு குழு ஆரம்பித்தாங்க. 2024 குழு ஆரம்பித்து அதை வந்து எது கொடுத்தா நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு குழு ஆரம்பித்து அதுக்காக பண்ணியிருந்தாங்க. அந்த குழு அறிக்கை வந்து நேற்று வந்து கொடுத்துட்டாங்களா? இன்றைக்கி என்ன சொன்னாங்க? நேற்று கொடுத்தோன்னே இன்றைக்கி வந்து அதுக்கான முக்கிய அறிவிப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தேர்தலில் இருக்கிற ஓய்வூதிய திட்டம் வந்து இது பல நாள் போராட்டமாக இருந்துச்சு. ஆசிரியர்லாம் ரொம்ப நாளாக போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போராட்டம் பண்ண பிறகு இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு விடிவுகள் கிடச்சிருக்குன்ட்டு தான் நம்ம சொல்லணும். என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைசி மாத ஊதியத்தில் 50%. ஓகேங்களா? இப்போ வந்து ரிட்டர்மெண்ட் ஆகிறாங்க. இன்றைக்கி வந்து ஒருத்தர் நானே சொல்கிறேன். நான் இன்றைக்கி வேலையிலேருந்து கவர்மெண்ட் வேலையிலேருந்து நான் வெளியே போகிறேன்னா, இன்றைக்கி வந்து நான் 1,00,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இதுலேருந்து 50% எனக்கு வந்து பென்ஷனாக கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் 50%லேருந்து 50% சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் டிஏபிஎஸ் என்ற பெயரில் ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர். அரசு ஊழியர்களின் கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்டு ஓய்வூதியம் வழங்கப்படும். கடைசி மாதத்தில் 50% உறுதியளிக்கப்பட்டு ஓய்வூதியமாக வழங்கப்படும். ஓகேங்களா? 50% கடைசி மாதத்துலேருந்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. 60% குடும்ப ஓய்வூதியம். ஓகேங்களா? ஓய்வூதியர்கள் இறந்து விட்டால் குடும்ப ஓய்வு உறுப்பினர்களுக்கு 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். ஓகேங்களா? ஓய்வூதியம் வந்து வேலை செஞ்சுட்டு மாதிரி இறந்துட்டால் அவங்கள வந்து 60% வந்து ஓய்வூதியமாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓய்வு பெறும்போது பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போது பணிக்காலத்திற்கு ஏற்ப 25 லட்சத்துக்கு மிகாமல் பணிக்கொடை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குவார். ஓகேங்களா? பணிக்கொடை வந்து 25 லட்சம் கொடுப்பாங்க. அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க இறந்துட்டால் அவங்களுக்கு வந்து 60% ஓய்வூதியம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டுக்கு வித்தியாசம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் இது. இது வந்து எப்போ ஆரம்பித்தாங்க, எப்போ ஸ்டாப் பண்ணாங்க, திருப்பி எப்போ கொண்டு வராங்க, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ்.